வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் ப்ரிப்பரிங் காம்ப்ளெக்ஸ் இமேஜ் ஃபார் ட்ராக்கிங். போன தடவை வந்துட்டு சிம்பிள் பார்த்தோம். ஸோ இந்த தடவை வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் பார்க்குறோம். ஸோ தேர்டு கிளாஸ் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் இமேஜஸ்ங்கிற கேட்டகரியில். ஸோ ப்ரிப்பரிங் காம்ப்ளெக்ஸ் இமேஜஸ் ஃபார் ட்ராக்கிங் எதுக்குன்னா ஃபோர்த்து கிளாஸில் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். சாரி, நான் ட்ராக்கிங்னு சொல்கிறேன்னா ட்ரேசிங். சாரி, ப்ரிப்பரிங் காம்ப்ளெக்ஸ் இமேஜஸ் ஃபார் ட்ரேசிங். ஸோ அந்த ட்ரேஸ் வந்துட்டு ஃபோர்த்து கிளாஸில் நம்ம பண்ண போகிறோங்கிறனால இப்போ இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து தேர்டு கிளாஸில் போன கிளாஸில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் நம்ம பண்ணினது நான் வச்சுருக்கேன், சின்னது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து சிம்பிள் இமேஜில் எப்படிங்கிறது, அதாவது நான் ரொம்ப பேசிக்காகிறது இது, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக க்ராப் பண்ணி பண்ணுறது இது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி பொம்மை மாதிரி இல்லாமல் இமேஜில் இருக்கிறது இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இமேஜாக இருக்கிறதுலேயும் ரெண்டு கேட்டகரி இது. ஒன்று, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து சிம்பிளாக ஒரே கலரில் இருந்துச்சுன்னா அது எப்படி ஈஸியாக பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இந்த மாதிரி செடி கொடின்னு பிளர்ராக இருக்கிறதுலேருந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஹேர்லாம் திரும்ப கொண்டு வரது ஃபோட்டோஷாப்பில் இருந்து அப்படின்னு பண்ணுறது தான் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், இல்லுஸ்ட்ரேட்டரில் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஹேரை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது எப்படி, இதில் தான் எரேசரே இல்லையே அந்த மாதிரி ஃபோட்டோஷாப் மாதிரி, அப்போ ஃபோட்டோஷாப் தானே பெஸ்ட்டும்போம். ஸோ இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இல்லை. ஸோ ஆனால் வந்துட்டு லிங்க் வேணால் பண்ணிக்கலாம். நம்ம போன கிளாஸில் சொன்ன மாதிரி இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஒரிஜினல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகும். அங்கே எடிட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே நம்ம வெக்டருக்காக தான் நம்ம இது எல்லாமே பண்ணுறோம், வேறு எதுக்காகவும் இல்லை. ஏன்னா வெக்டர் தான் பிரிண்ட் அவுட்டுக்கு கரெக்டாக இருக்கும். வெக்டர் ஃபார்மேட் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பிக்சல் தெரியாது. இது இமேஜ், இதை ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த கிளாஸில் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பிக்சல் உடையாது. சரி, ஓகே. இப்போ நாம் இதில் ஃபஸ்ட் இமேஜாக இருக்கிற இந்த பறவை, இந்த கழுகு பறவையை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஒரிஜினலை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு ஃபோட்டோஷாப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அது எப்படி ஓப்பன் உங்களுக்கு பெயிண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா ரைட் சைடில் ஐ பட்டன் இருந்துச்சு போன கிளாஸில், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த கிளாஸ்லேயும் வைக்கிறேன், டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு ஐ பட்டன்லேயும் வைக்கிறேன். ஸோ அது எடிட் ஒரிஜினல் கிளிக் பண்ணால் எப்படி அதை ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோ செப்பரேட்டாக நான் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு கழுகு ஃபோட்டோ வந்துருச்சு, வாயை திறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபோட்டோஷாப்பில் ஜஸ்ட் இந்த இதை வச்சு கிளிக் பண்ணாலே டெலீட் ஆயிருங்கிறது. ஸோ செலெக்ஷன் மூலமாக எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மேஜிக் வாண்டு டூல் W அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்ரவுண்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி செலெக்ஷன் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் இதாக இருக்குது, இந்த இடத்துலையும் கொஞ்சம் டார்க் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் நான் ஷிஃப்ட் கீ அமுக்கிட்டேன்னா எனக்கு அந்த மார்க்கரில் ப்ளஸ் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ இங்கேயும் அந்த டார்க் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் ஆட் ஆயிடுச்சு, அங்கேயும் ஆட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. இதை வந்துட்டு நம்ம ரியல் இமேஜில் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி இந்த மாதிரி சிம்பிளாக பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்துட்டு இப்போ இன்வெர்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ பேக்ரவுண்டு தான் செலெக்ஷன் இருக்குது, நம்மளுக்கு இந்த பறவை வந்துட்டு செலக்ட் ஆகணும். இந்த பறவை செலக்ட் ஆச்சுன்னா தான் அதை வந்து டூப்ளிகேட் எடுத்து அதை நாம் தனியாக பிரிக்க முடியும். ஸோ வந்துட்டு நம்ம செலக்டில் மாற்ற போகிறோம். அப்போ செலக்டில் போயிட்டு இன்வெர்ஸ்னு இருக்கும். அப்படி ஒரு வேளை இங்கே நீங்கள் பண்ண விரும்பலைன்னா இந்த இடத்துலையே நீங்கள் வந்துட்டு இந்த பறவை மேலேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் இன்வெர்ஸ்னு இருக்கும். நம்ம இங்கே போய் செலக்டில் போய் இன்வெர்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை செலக்ட் இன்வெர்ஸை கிளிக் பண்ணாலும் சரி, ரைட் கிளிக் பண்ணிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் செலெக்ஷன்லேருந்து இந்த பறவை மேலே செலெக்ஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் நார்மலான விஷயம் தான், உங்களுக்கே தெரியும். இது எதுக்கு நான் ஃபோட்டோஷாப் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து குழப்பிக்க வேணாம். இது எதுக்குன்னா நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் சில விஷயங்கள் பண்ண முடியாததை நாம் எடிட் ஒரிஜினல் கொடுத்து ஃபோட்டோஷாப்பில் வந்து தான் பண்ணி எடுத்து சென்று இங்கே வச்சு அழகு பார்க்க முடியும். அதனால்தான் இந்த ஆப்ஷன். ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து இதெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டரில் சில டைம் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சின்னதாக பொம்மையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் நீங்கள் ஃபோட்டோஷாப் போயிட்டு பண்ணிட்டு வருவீங்க. ஸோ வந்துட்டு எதனால் அதுலேயும் ஆப்ஷன்ஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன்னா, சில பேருக்கு ஃபோட்டோஷாப்ஸ் வந்துட்டு பேசிக் கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் மட்டும் அவங்க கற்றுக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் வந்து நான் டீட்டெயிலாக சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியுங்கிறனால தான்
ஸோ இப்போ நம்ம இன்வெர்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு மாஸ்க்குன்னு இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டு நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரைட் சைடில். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பறவை தனியாக கிடச்சிருச்சு. இருந்தாலும் இது அவ்வளோக்கான பர்ஃபெக்ட் இல்லை. இது நம்ம ட்ரேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சிம்பிளாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பறவை வச்சு. ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். ஜேபக்கில் சேவ் பண்ணுறேன். 3 மேலே வச்சு சேவை கொடுத்து எஸ்ஸை கொடுத்தா 12 வச்சு குவாலிட்டியில் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே போனால் கேட்டுருச்சு பார்த்தீங்களா, சம் ஃபைல்ஸ் மிஸ்ஸிங். போன கிளாஸில் பார்த்த மாதிரி எஸ் கொடுத்துருங்க, உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிரும் பேக்ரவுண்ட். ஸோ ஒரு இமேஜ் முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக எப்படி பேக்ரவுண்டை ஒரு இமேஜில் இருக்கிறத எடுக்கிறதுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி முடி எனக்கு வேணும். பட் ஆனால் பேக்ரவுண்டில் இந்த க்ரீனு, லைட் க்ரீனு, டார்க் க்ரீனு, ஸோ இதெல்லாம் சிங்கிள் கலர் கிடையாது. இந்த பறவையில் சிங்கிள் கலர் இருந்துச்சு, டக்குன்னு கிளிக் பண்ணி எடுத்தோம். ஆனால் இது வந்துட்டு அப்படி சிங்கிள் கலர் கிடையாது. சரிங்களா? இந்த பறவையில் இந்த மாதிரி இருக்குதுன்னு கவலைப்பட வேணாம். இது ஜஸ்ட்டு டீச்சிங்காக தான். ஸோ நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா நீங்கள் சில பேர் வந்துட்டு இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இந்த பென் டூலை வச்சு கூட இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணலாம். இதை மாதிரி செலக்ட் பண்ணி, அதாவது இப்படி செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பறவை வந்துட்டு பக்காவாக கிடைக்கும். இந்த மாதிரி முடிகிற இடத்துல இந்த மாதிரி முடி மாதிரியே நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் பென் டூல் வச்சு பர்ஃபெக்டாக கூட பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணி டீசெலக்ட் பண்ணுறதுங்கிறது. ஸோ ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதில் நீங்கள் அட்வான்ஸாக இந்த மாதிரி கிளியராக டீட்டெயிலிங்காக எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்தபோது உங்களுக்கு கிளியராக வரும். ஸோ நான் ஜஸ்ட்டு மெத்தடு மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹேர் மாதிரி இருக்கிறதுக்கான மெத்தடு என்னன்னு பார்க்கலாம். இப்போது இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஒரிஜினலாக கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த செலக்டில் போயிடுங்க. இதை நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செலக்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஏரியான்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஃபோக்கஸ் ஏரியா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆயிரும். ஒரு மனுஷன் எங்கே இருக்காங்கிறது ஃபோக்கஸ் ஆயிரும். பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் செலக்ட் பண்ணுங்க. பாருங்கள், முடிங்க கொஞ்சம் அதிகமாகறதுனால பேக்ரவுண்டோட சேர்த்து எடுத்துக்கிச்சு. ஸோ நடுவிலலாம் வந்து எந்த ஓட்டையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஓட்டை இல்லை, பேக்ரவுண்டே சேர்த்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு ஒன்றும் கவலைப்பட வேணாம். இந்த சாஃப்ட்வேர், இந்த ஃபோக்கஸ் ஏரியாங்கிற எக்ஸ்ட்ரா ப்ளகின்ஸ், அதாவது இதுலேயே இருக்கும் இன்பில்டாக. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு சிம்பிள் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம ஃபோட்டோவை வேலையை வந்து குறைச்சி கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஃபோக்கஸ் ரேஞ்சை வந்து நீங்கள் அதிகம் பண்ணும் போது இன்ஃபோக்கஸ் ரேஞ்சு உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அதிகமாகிட்டே வரும். இது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த ப்ளஸ்ஸு பார்த்தீங்களா இங்கே செலெக்ஷனில் இருக்குது, அதை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். இந்த மைனஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இப்படி பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு முடியை தவிர மற்றதெல்லாம் வரும். ஸோ நான் இப்போ பேக் வந்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இதை வந்து அட்வான்ஸ் எடிட்டிங்கு உள்ளே போகிறேன். அதுக்கு வந்து ரீஃபைன் எட்ஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரீஃபைன் எட்ஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு நிறைய அவுட்புட் பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் பார்க்கலாம், இந்த மாதிரி அவுட்புட் பார்க்கலாம். இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். ஆன் லேயர் எல்லுங்கிறது நான் வந்து அட்வான்ஸ் இது எடிட்டிங்க்கு போகிறேன். ரீஃபைன் எட்ஜு கொடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய அட்வான்ஸுக்கு வரட்டும். இந்த மாதிரி பெரிய அட்வான்ஸுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சில ஆப்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி ப்ரஷ் ஐக்கான்ஸ் வரும். இந்த ப்ரஷ் ஐக்கானை வச்சு நான் அப்படி ப்ரஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், எனக்கு உள்ளே இருக்கிற கலர் எல்லாமே ரிமூவ் பண்ணுது, அந்த முடியை மட்டும் விட்டுருது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல முடி இருக்கும், உங்களுக்கு தெரில. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குது. இதே வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடி மட்டும் கிடைக்கும். ஒரே ஸ்ட்ரோக்கில் எப்படி எடுத்தேன் பார்த்தீங்களா, அப்படியும் எடுக்கலாம். இல்லை ஒரு ஸ்டெப்பாகவும் எடுக்கலாம். ஸோ இப்போ முடியெலாம் கரெக்டாக எடுத்திருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கோ. கிளிக் பண்ணி விட்டு இந்த ஆன் லேயர்லேருந்து ஆன் பிளாக் பிங்கிறத செலெக்ஷன் பண்ணுங்கோ. இப்படி நீங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலிங்காக தெரிய ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ பாருங்களேன், நம்ம முடிக்கு வந்து விட்டுருச்சு, முடியை விட்டுருச்சு, மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்னா ஒயிட் வச்சுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம முடிஸ்லாம் வந்துட்டு நம்ம முடியெலாம் வந்து வச்சிருச்சு. இப்போ நாம் இங்கே மேலே இரேசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இரேசர் நினச்சிக்காதீங்க, எங்கே அதுப்பா அதை இங்கே இருக்குல்ல இதுன்னு நினச்சிக்காதீங்க, மேலே. ஏன்னா ரிஃபைன் எட்ஜில் இருக்கிறோம், அதோட டூல்ஸ் மேலே இருக்குது. ஸோ அந்த இரேசரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் ஒயிட் எல்லாம் மைனஸ் ஆகும். ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு மட்டும் மைனஸ் பண்ணுங்கள், ரொம்பலாம் பண்ண வேணாம். மேலே கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நாம் ஒரிஜினல் இமேஜை ஆன் லேயரை பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதோ இப்படி இருக்குது. ப்ரஷ்ஷை வச்சு கிளிக் பண்ணி போக்கடிச்சிட்றேன். போக்கடிச்சாச்சு. எனக்கு ஓரளவுக்கு இப்போ இமேஜஸ் கிடச்சிருச்சு. இந்த இமேஜில் வந்துட்டு நான் வேணுன்னா எனக்கு இது போதும் அப்படின்னா ஓகே கொடுத்துக்கலாம், இல்லைனா வேறு செட்டிங்ஸ் கொடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செலெக்ஷன் மட்டும்தான் ஆயிருக்கு, திரும்ப நம்ம மாஸ்க் பண்ணணும். கீழே இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்க் பட்டன். ஸோ அந்த மாஸ்க் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாஸ்க் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுவோம்ல, சேவ் கொடுத்துட்டு ஜேபக்காக நான் மாற்றிட்டு இது மேலே நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. நான் பிஎஸ்டியாகவே சேவ் பண்ண போகிறேன். பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் ஃபைலாகவே நான் சேவ் பண்ண போகிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் பிஎஸ்டியாக சேவ் பண்ணுறேன். ஸோ நான் அந்த பிஎஸ்டியில் 4க்கு பக்கத்தில் பிஎஸ்டின்னு கொடுத்துக்கிறேன். புதுசாக ஃபைலு சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் போனேன்னா எனக்கு இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நான் இந்த ஃபைலை நான் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ எனக்கு இந்த இடத்துல எந்த பாப்பப்பும் வராது, நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க மிஸ்ஸிங் ஃபைல்னு எதுவும் வராது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதை வச்சுட்டு நான் பிஎஸ்டின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இமேஜை கூட ரீப்ளேஸ் பண்ண முடியுமாப்பா அப்படின்னா பண்ண முடியும். லிங்க்டு ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். லிங்க்டு ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பின் இருக்குது பாருங்கள், ரீலிங்க்குங்கிற பின்னை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீலிங்க் பின்னை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 4PSD ரீப்ளேஸ் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், முடியெலாம் ஓரளவுக்கு முடியெலாம் கரெக்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இதில் பண்ண முடியாது, இல்லைன்னா அங்கே உட்காந்து வேலை செய்யணும். ஸோ நான் உங்களுக்கு மெத்தடு மட்டும் எப்படிங்கிறது சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல ஜேபக் இருக்கும், இந்த இடத்துல 1 ஜேபக்கு, 2 ஜேபக்கு, 3 ஜேபக்கு, ஜேபிஜி. ஆனால் 4 மட்டும் பார்த்தீங்கன்னா 4 பிஎஸ்டி, அதாவது பிஎஸ்டிங்கிறது ஃபார்மெட்டு, 4 பிஎஸ்டிங்கிறது ஃபைல் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 4 பிஎஸ்டிங்கிறது ஃபைலு நேமு, ஆனால் இது என்ன ஃபார்மெட்டு, பிஎஸ்டி. ஸோ அந்த பிஎஸ்டி ஃபைலுங்கிறத நம்ம இப்போ வச்சுருக்கோம். இந்த ஒரு இது மட்டும் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி பண்ணியிருக்கேன்னா இதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான எடிட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சின்ன ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுன்னா திரும்ப இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு நான் இங்கே வந்துட்டு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ணை நான் டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணை இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். எனக்கு திரும்பலாம் சேவ் ஆஸ்லாம் கேட்காது, ஜஸ்ட் ஏன்னா பிஎஸ்டியில் இருக்கேன், சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கேட்கும். எஸ் கொடுத்தனா எனக்கு அப்படியே போயிடும். ஸோ சிம்பிளாக டக்குன்னு வரும். Ctrl+Z கொடுக்குறேன், கண்ணு வந்துருச்சு, சேவ் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் கேட்காது. இங்கே போகிறேன், எஸ் கொடுக்குறேன், கண்ணு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்டியில் நீங்கள் பண்ணி சேவ் பண்ணும் போது டக்குன்னு நீங்கள் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துன்னே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலே கொஞ்சோண்டு இருக்கா, ஸோ இது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கா, இது கொஞ்சம் மேலே வாங்க நார்மல் எரேசர்லேயே வச்சு கூட நான் எரேஸ் பண்ணலாம். கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நான் டிஃபால்ட்டாக இருக்கிற எரேசரை வச்சு எரேஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலில். இப்போ நான் வந்துட்டு மேலே எரேஸ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணுறேன், அங்கே போகிறேன், எஸ் கொடுக்குறேன், எஸ் கொடுத்தோன்னே மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் சின்ன மைனூட் கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணி டக்குன்னு சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் இமேஜை வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. எதுக்காகனா நம்ம இமேஜை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ ப்ரிப்பரிங் காம்ப்ளெக்ஸ் இமேஜஸ் ஃபார் ட்ரேசிங் முடிந்து விட்டது. நெக்ஸ்ட் கிளாஸில் இமேஜ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அது இந்த 4 இமேஜும் சேர்த்தி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.